ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸோட வச்சு நம்ம எப்படி ட்ரேட் எடுத்துருக்கலான்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்கிற டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த செல்லர்ஸோட பிரேக்கிங் லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் செல்லர்ஸோட உண்மையான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு நம்ம சேனலில் ஃப்ரீயாகவே நம்ம அப்டேட் பண்ணுறோம். அது வந்து என்எஸ்சி சைட்டில் ஆப்ஷன் டேபிள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஆக்சுவலாக அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணோன்ற வீடியோ, அதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் இருக்கணும் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாகவே அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்மளே அனலைஸ் பண்ணி நம்ம டெய்லி நம்ம சேனலில் பிரேக் லெவல் போடும்போது கூட சேர்த்து போடுறோம். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்ட உடனே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுனா மாறி இருந்தால் அதுவும் அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மார்க்கெட்டோட ரேஞ்ச் இன்றைக்கி வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்றத ப்ரொடிக்ட் பண்ணி நம்ம அதையும் போடுறோம். இந்த மாதிரி சர்வீஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஃப்ரீயாகவே. இதெல்லாம் வந்து ஆப்ஷன் பையர்ஸ் செல்லர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ, வேல்யூம் டேட்டாவோ எதையுமே நம்ம பார்க்க மாட்டாங்க. ஒன்லி என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்கிற செல்லர்ஸோட பிரேக் ஈவன் லெவல் அதை வச்சு மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். அதுதான் அட்வான்ஸ் லெவல்னு சொல்கிறோம். ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு அட்வான்ஸ் லெவல் இருக்குது. அதாவது செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்த கண்டுபிடிச்சி அதை தாண்டும் போது மட்டும்தான் நம்ம பை செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவோம். அதுதான் அக்யூரஸியாக இருக்கும். இதை தான் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸாக கொடுக்குறோம். இது தேவைப்படுறவங்க, இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போது இன்றைக்கி வீடியோவோட ரிவ்யூ பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 21,690 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக ஒரு 50 மினிட்ஸில் மார்க்கெட் சேம் ஓப்பனுக்கு மேலே தான் இருந்தது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, எஸ்டர்டே ஐக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே எல்லாமே பாசிட்டிவ். எஸ்டர்டே ஐ பிரேக்கு, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே எல்லாமே பாசிட்டிவ். ஓகேங்களா? ஓகே, இப்போது இது சொல்லவே தேவையில்ல. இதில் 2 விஷயம் தான் நடக்கும். 21,690னா 21,700னு வச்சிங்களேன். மார்க்கெட் மேலே போனால் ஒரு 100 பாயிண்ட் மேலே போவோம். 21,700 வந்து 800 போவோம். கீழே வந்தால் 21,700 வந்து 600 வரணும். இவ்வளோ தான் நடக்கும். 2 விஷயம் தான் நடக்கும். ஓகேங்களா? ஓகே, இதில் இந்த மணி யார்? 21,650 மார்க்கெட் வந்து 21,700 இருக்கும்போது 700 கால் இந்த மணி, 650 கால் இந்த மணி. மேலே பார்த்தீங்கன்னா 21,750 புட்டு இந்த மணி. ஓகேங்களா? மார்க்கெட் பாசிட்டிவ் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம காலை தான் போய் பார்க்கணும். இது யாரும் சொல்லியே தர தேவையில்ல. ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும் அது. ஓகேங்களா? ஓகே, சேம் அதே தான் நம்மளும் போயிட்டு காலை தான் பார்த்தோம். நம்ம போய்ட்டு 700 கால்ன்றதே பார்த்தோம். 650 பார்க்கலாம், 700 பார்க்கலாம், உங்கள் இஷ்டம்தான். ஆக்சுவலாக நம்ம 700 காலை தான் பார்த்தோம். இதுதான் 700 காலோட சார்ட் காய்ஸ். ஏன் நம்ம 700 கால சார்ட்டை பார்க்குறோம்? மார்க்கெட் பாசிட்டிவ், அதனால் பார்க்குறோம். இதை புரிஞ்சிக்கணும் எல்லோரும். ஓகேங்களா? ஓகே, இப்போது 21,700 காலோட சார்ட் இது தான். இதில் மெயின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஐ பிரேக், ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எல்லாமே பாசிட்டிவ். ஆனால் ப்ரீமியம் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா? எஸ்டர்டே ஐ இது தான். ஐயே தாண்ட முடியல. 50 மினிட்ஸில் அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்வான்ஸ் லெவலையும் தாண்ட முடியல. மெயின் ஹைன்றது இங்கே இருக்குது, அட்வான்ஸ் லெவல் இங்கே இருக்குது, மேலே இருக்குது. ஆக்சுவலாக 79ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல், 40ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். ரெண்டுத்தையுமே அவனால் தாண்ட முடியல. ரொம்ப இதில் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனோட ஹையை தாண்டலை. ஹை லோ வச்சு தான் நம்ம என்ட்ரி வந்து ஆப்ஷன் கிரீக்ஸ் பிரகாரம் எடுக்க முடியும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா 51 இவனோட ஹை கொடுத்துருக்கான், எஸ்டர்டே ஹை. ஆக்சுவலாக நீங்கள் 50ன்னு வச்சிங்களேன். 50 நீங்கள் 21,700ல் 50 கூட்டினீங்க அப்படின்னா 21,750. ஏன்னா இது கால் ஆப்ஷன் நம்ம கூட்டணும், புட் ஆப்ஷனாக தான் கழிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 21,700ல் 50 கூட்டினா 750. இவன் ஹையை பிரேக் பண்ணியிருந்தால் 750 போயிடுவான்னு அர்த்தம். இவன் ஹையை பிரேக் பண்ணாத ரீசன்னால் இவன் 750க்கு போக மாட்டான்றத ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு சொல்லிட்டான். அப்போது அங்கே இருக்கிற 21,750 புட்டு தானே பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனான். ஓகேங்களா? இன்னொன்று, இவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சிட்டான். அட்வான்ஸ் லெவலில் இன்னும் ஃபஸ்ட் அட்வான்ஸ் லெவலில் தாண்டவே இல்லை. செகண்ட் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சிட்டான் 15 மினிட்ஸில்.
அப்போ இவன் எப்படி கைஸ் பர்ஃபார்ம் பண்ணுவான் நீங்களே யோசிங்க. ஓகேங்களா, அப்போது புட்டு தானே பர்ஃபார்ம் பண்ணோம். ஓகேங்களா, ஓகே. இப்போது அந்த ரீசன்னால் தான் நம்ம புட்டை எடுத்தோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அப்போது 21,780 புட்டோட சார்ட்டு. ஆக்சுவலாக அவன் வந்து எப்படி எஸ்டர்டே ஐயை தாண்ட முடியலையோ, அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கிறானோ, அந்த மாதிரி எஸ்டர்டே ஐயை தாண்ட முடியாமல் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கிறான் அப்படின்னாலே மார்க்கெட் பாசிட்டிவ்னால் கால் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கணும். அந்த மாதிரி அவன் இல்லை, 2 பேரும் சேமாக இல்லை, மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்து இவன் நெகட்டிவாக இருக்கிறான் கால் ஆப்ஷன் அப்படின்னால அப்போ தான் நீங்கள் புட் ஆப்ஷனே போய் பார்க்கணுமே. ஓகேங்களா, அப்போ புட் ஆப்ஷன் எங்கேயோ ஒரு இடத்துல மேஜர் சப்போர்ட்டில் நிற்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக அதே மாதிரி இவன் 55ன்ற சப்போர்ட்டில் தான் இருந்தான். அதனால தான் இவனை என்ட்ரி கொடுத்தோம். எப்போ என்ட்ரி கொடுத்தானா அவன் வந்து எஸ்டர்டேயே தாண்டில் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சிட்டான். ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. ஓகேங்களா, அப்போது 50ன்ற அட்வான்ஸ் எஸ்டர்டே ஐ அவனால் உடைக்க முடியல, கீழே உடைக்கிறான், அட்வான்ஸ் லெவலையும் கீழே உடைக்கிறான். அப்படின்னும் போது எஸ்டர்டே ஐ வந்து 50ன்னும் போது 21,700ல் 50 சேர்த்திங்கன்னா 750 போவாதுன்றதை நம்ம காலையிலே டிசைன் பண்ணிட்டோம். அதனால தான் 21,750 புட்டு அங்கே எடுத்தோம். அதுவும் அவன் அட்வான்ஸில் மீட் ஆனதுனால இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பனுக்கு கீழே ஓப்பன் பண்ணுவேன். மேக்ஸிமம் இவன் அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் அவன் ஓப்பன் வரைக்கும் தான் போவான். அவனோட ஓப்பன் 114, ப்ரீவியஸ் க்ளோஸ் 102. மேக்ஸிமம் இவன் அது வரைக்கும் தான் போகணும் ஃபஸ்ட் ஹாஃபில். ஆக்சுவலாக 55ல் நம்ம என்ட்ரி கொடுத்தோம். ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் ரெண்டுத்தையுமே அடிச்சிட்டான் அவன். ஆக்சுவலாக 102ன்றது நல்ல டார்கெட் தான், 45 பாயிண்ட்டு. அட்லீஸ்ட் 30 பாயிண்டில் வெளியே வந்துட்டுருக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவன் மேக்ஸிமம் அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் வரைக்கும் தான் போயிட்டு ஒரு புல் பேக் கொடுத்தான். இந்த ஃபாலை எடுக்க முடியுமான்னு கேட்டால் நம்ம எடுத்தோம். கால் ஆப்ஷனும் எடுத்தோம் நம்ம அந்த இடத்துல. ஓகேங்களா, அந்த இடத்துல இந்த 600ன்ற கால் ஆப்ஷன் எடுத்து நம்ம ப்ராஃபிட் பண்ணோம் இன்றைக்கி. ஆக்சுவலாக அது மாதிரி எடுக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு க்ளீன் ஃபாலில் இருக்குது. அப்போ வந்து அவனை எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கக்கூடாது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ரிவர்ஸ் என்ட்ரின்றதை காட்டுறதுக்கோசம் நம்ம எடுத்தோம் அதை. ஆக்சுவலாக ரிவர்ஸ் இப்படி தான் ஆகும் அப்படின்றது எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் இவன் போயிட்டு, அதாவது இவன் எங்கே போய் தாண்ட முடியாத இடத்துல போய் நிற்கணும், அதாவது ரெசிஸ்டன்ஸில் போய் நிற்கணும். ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் இவனோட ஓப்பன் இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்ததுனால அது வரைக்கும் போவான், இல்லை இவன் அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே உடைக்கணும். ஓகேங்களா, இது 2 தான் மேட்ரு. ஆக்சுவலாக இவன் மேஜராக போயிட்டு அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் வரைக்கும் போயிட்டு ஃபால் ஆகிறான். அப்போ தான் அந்த டைமில் ப்ரைஸ் வந்து எங்கே இருக்கோ அங்கே இருக்க இந்த மணி கால் ஆப்ஷனை எடுக்கணும். மார்க்கெட்டும் அந்த இடத்துல சப்போர்ட்டில் இருக்கணும். ஓகேங்களா, அப்போது மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஃபஸ்ட் ஹாஃபில் சப்போர்ட்டில் இருந்தது. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி காலையிலே கொடுத்துருந்தோம். 21,620ன்றது சப்போர்ட் கொடுத்துருந்தோம். அங்கே தான் வந்து நின்றுது. எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆனதுனால தான் அந்த என்ட்ரி எடுத்தோம். இது ஆக்சுவலாக ஒரு ட்ரெண்ட் என்ட்ரி. ஏன் நம்ம இந்த என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படின்னா, மார்க்கெட்டு வந்து ஒரு எல்லாமே பாசிட்டிவாக இருந்து ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான். மார்க்கெட்டும் ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான். ப்ரீமியம் நெகட்டிவ்னும் போது ஒன்று ப்ரீமியம் பாசிட்டிவ் ஆகணும். எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணி அட்வான்ஸ் லெவலில் பிரேக் பண்ணி ப்ரீமியம் பாசிட்டிவ் ஆச்சுன்னா மார்க்கெட் ஓப்பனை தாண்டி மேலே போய்ட்டு இருப்பான். இல்லை மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக மாறணும். ஆனால் மார்க்கெட் காலையிலே 9:25க்கே நெகட்டிவாக மாறிட்டான். ஒரு half an hourலேயே வந்து நெகட்டிவாக மாறிட்டான் ஓப்பனை கீழே உடச்சி. ஓகேங்களா, ஓப்பனை கீழே உடைச்சாலே முடிஞ்சுது. ஒரு ஓப்பன் வேலையே தாண்ட முடியலன்னா டிமாண்ட் இல்லைன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா, இதே எல்லோரும் லாஜிக்காக புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா, மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் வரும்னா எஸ்டர்டே ஐ வரைக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் வரையும் மார்க்கெட். அது வரைக்கும் தான் வந்தான். பார்த்தீங்களா, வந்து தான் திரும்புகிறோம். அந்த இடம் சப்போர்ட் இருந்ததுனால நம்ம ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி எடுத்தோம். அதுலேயும் ஒரு 25 பாயிண்ட் கொடுத்தான். ஓகேங்களா, 600 கால் ஆப்ஷன் கண்டிப்பாக கொடுத்தான். நல்ல ஒரு என்ட்ரி தான் அது. எல்லாமே கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக எடுக்கலாம். அது கூட ஃபஸ்ட் என்ட்ரி யாருன்னா எடுக்கலை, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடுக்கலாம். இல்லைனா கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. இதுதான் 21,600 கால் ஆப்ஷன். இங்கே தான் எடுத்தோம் நம்ம. 53ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். இங்கேருந்து எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் போச்சுன்னா 81 வரைக்கும் போச்சு. அட்லீஸ்ட் ஒரு 25 பாயிண்ட் ஈஸியாக பிடிச்சிருக்கலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா, அகெயின் பாருங்கள், அவன் லெவலை கீழே உடச்சவொன்னே திருப்பியும் புட் ஆப்ஷன் அந்த இடத்துல வந்து புல் பேக் ஆகி திருப்பியும் பர்ஃபார்ம் பண்ணிட்டான். ஓகேங்களா, மாறி இப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணுவானுங்க. ஓகேங்களா, இவன் அட்வான்ஸ் லெவலில் உடைக்கும் போது இவன் திருப்பியும் பாருங்கள், அவன் அட்வான்ஸ் லெவலில் கால் ஆப்ஷன் 21,600 கால் ஆப்ஷனை அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி மேலே போனால் அவன் திருப்பியும் அட்வான்ஸில் உடைக்கும் போது இவன் என்ன பண்ணுறான் பாருங்கள். அகெயின் இவன் ஓப்பன் இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து தானே கீழே வந்தான். அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் தானே. அப்போது அவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கிறான். ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மேலே போக முடியாமல் கீழே உடைக்கிறான். அதாவது சப்போர்ட்டாக இருந்து தான் மேலே போனான். அது கீழே உடைக்கும் போது என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸாக இருக்கிற புட் ஆப்ஷன் மேலே உடைக்கிறான் தெளிவாக.
அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் ஈஸியாக புரியணும்னா அட்வான்ஸ் லெவலில் ஒருத்தன் கீழே உடைக்கணும், ஒருத்தன் மேலே உடைக்கணும். ஓகேங்களா? அப்போது 21,600ன்ற கால் ஆப்ஷன் அவன் அட்வான்ஸ் லெவலில் செகண்ட் ஆஃப் ட்ரேடில் பர்ஃபார்ம் பண்ணி டார்கெட் கொடுத்தான். அவன் அதுக்கப்புறம் 1:30 மணிக்கு மேலே கீழே உடைச்சான், இவன் மேலே உடைக்கிறான் பாருங்க. அதாவது அந்த டைமில் எப்படி என்ட்ரி எடுக்கணுன்றதை நீங்கள் கவனிக்கணும். ஓகேங்களா? இது என்ன டைம் பாருங்கள், 2:05. ஓகேங்களா? அப்போது 21,600ன்ற கால் ஆப்ஷன் அவனோட அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைச்சிருக்கானா அந்த டைமிங்கில் அப்படின்னு பார்த்தா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 53ன்றது அட்வான்ஸ் லெவல். 2:05க்கு க்ளீனாக உடைச்சிருக்கான் பாருங்க. இப்போ இவன் அட்வான்ஸ் லெவலில் உடைக்கும் போது தான் அவனை போய் எடுக்கணும். இல்லைனா இப்போ ஒருத்தன் வந்து வீக்காக இருக்கணும் திடீர்னு ஸ்ட்ராங் ஆகி பர்ஃபார்ம் பண்ணுறான்னா திருப்பியும் அவன் வீக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரெண்ட் என்ட்ரியை கண்டினியூ பண்ணணும். ஓகேங்களா? அவன் ஸ்ட்ராங் ஆகும்போது இவன் வீக் ஆவான். அவன் வந்து அட்வான்ஸ் உள்ள தாண்டும் போது இவன் கண்டிப்பாக இவன் ப்ரீவியஸ் க்ளாஸ் ஓப்பனை தாண்ட முடியாமல் கீழே வர மாதிரி, அதுதான் வீக்குன்னு அர்த்தம். அப்போ அவன் அகைன் அவன் ஸ்ட்ராங்காக இருந்தது எங்கேருந்து ஸ்ட்ராங்காக ஆகிறான், அவன் அட்வான்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக ஆகிறான் 21,600 புட்டு. அதை கீழே உடைக்கும் போது அப்போ இவன் திருப்பியும் ஸ்ட்ராங்காக ஆகிறான். அப்போ தான் இவனை இங்கே எடுக்கணும். ஓகேங்களா? 115 எடுத்திருந்தா கூட எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள், 165 வரைக்கும் போயிருக்கான். 50 பாயிண்ட்டு, ஜஸ்ட் ஒரு 15 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். வந்த லோ தான் உங்களுக்கு, இதுதான் லோ. ஓகேங்களா? இங்கே எடுக்கிறீங்க அப்படின்னா 100 வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸ், அவ்வளோதான். 15 பாயிண்ட். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இது ஒரு போனஸ் மாதிரி தான். 15 பாயிண்ட் சிம்பிளாக போயிருக்கும் மார்க்கெட். அதாவது அவன் வீக் ஆனால் தான் இவனை எடுக்கணும். யாரை எடுத்தாலும் சரி, எந்த மாதிரி செட்டப்பில் நீங்கள் எடுத்தாலும் சரி, நீங்கள் மார்க்கெட்டோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்எஸ்ஐயில் கொடுத்துருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் இருக்கும்போது இப்போ வந்து சப்போர்ட்டில் உதாரணத்துக்கு இப்போ காலையில் 21,620 பக்கமாக வந்து திரும்பிச்சு மார்க்கெட்டு, 30 பக்கமாக வந்து திரும்பிச்சு. ஓகேங்களா? அப்போது அவனை எடுக்கணும். நீங்கள் அங்கே இருக்கிற கால் ஆப்ஷனை எடுக்கணும்னா காலையில் பர்ஃபார்ம் பண்ணிக்கிற புட் ஆப்ஷன் வீக் ஆகணும். ஆல்ரெடி இவன் பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கிறான் அட்வான்ஸ் லெவல்லேருந்து. ஓகேங்களா? இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பனில் போய் முட்டி ரிட்டர்ன் ஆகணும். இல்லை இவன் மேலே உடச்சி கீழே உடைக்கணும். உடச்சிட்டான் பாருங்கள், இந்த இடத்துல உடச்சிட்டான் பாருங்கள். அப்போ தான் கால் ஆப்ஷன் மேலே போவான். அப்போ தான் நீங்கள் அந்த ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கணும். ரிவர்ஸ் என்ட்ரின்னு இல்லை, என்ட்ரி நீங்கள் எப்போ வேணால் எடுக்கலாம் உள்ளே போய்ட்டு, அட்வான்ஸ் லெவல் தெரிஞ்சால். இவன் பர்ஃபார்ம் பண்ணுறான்னா இவன் வீக் ஆகணும்னா என்ன அர்த்தம், எதை உடச்சி மேலே போனாலும் அதை கீழே உடைக்கணும். உடைக்கும் போது அங்கே இருக்கிற கால் ஆப்ஷனை அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆச்சுன்னா எடுக்கணும். ஓகேங்களா? அகெயின் திருப்பியும் நீங்கள் இவனையே எடுக்கணும்னு நினச்சா வீக்காக இருக்கிறவன் ஸ்ட்ராங் ஆகி டார்கெட் கொடுத்தா மாதிரி அவன் திருப்பியும் வீக் ஆகணும். வீக் மீன்ஸ் அவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கணும். 2:05க்கு அவன் 21,600 கால் கீழே உடைச்சான். அப்போது இவனை இங்கே எடுக்கணும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுக்கணும் என்ட்ரி. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் தான் தெரியும். நீங்கள் மைனூட்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி என்ட்ரி ரொம்ப ஈஸி தாங்க, இது ரொம்ப கஷ்டமே கிடையாது. மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தது, ஆனால் ப்ரீமியம் க்ளீனாக காட்டி கொடுத்துச்சு 10 நிமிஷத்துலேயே நெகட்டிவ்னு சொல்லிட்டு மார்க்கெட்டு. ஓகேங்களா? அப்போது நம்ம கண்டிப்பாக புட்டை தானே எடுக்கணும். புட்டு கரெக்டாக அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்ததுனால காலையிலே எடுத்து ஒரு சூப்பர் ப்ராஃபிட் எடுத்துட்டோம் நம்ம. ஓகேங்களா? இதெல்லாம் போனஸ் பாயிண்ட்டு தான். ஓகேங்களா? இது 0 to 0 கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? அந்த டைமில் ஆக்சுவலாக புட் ஆப்ஷன் 700 புட் ஆப்ஷன்லாம் கம்மி ரேட்டில் தான் இருந்திருக்கும். 700 புட் ஆப்ஷன், 650 புட் ஆப்ஷன்லாம். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி ஸ்டாக் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கைஸ் சூப்பரான என்ட்ரி கைஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி ஸ்டாக் ஆப்ஷன் வந்து பிஃபோர் மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ணுது. இது வந்து இந்த ஸ்டாக் ஆப்ஷனோட பியூட்டியே இது தான். ஒரு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ண போகிறீங்க, எது வந்து பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். எந்த ஸ்ட்ரைக்கில் நீங்கள் என்ட்ரி எடுக்க போகிறீங்க, அந்த ஸ்ட்ரைக்கோட அட்வான்ஸ் லெவல் என்ன, எல்லாமே உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் அவனை எடுத்து ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் தான் நம்ம எடுத்தோம். அது வந்து ஆக்சுவலாக முன்னாடியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண என்ட்ரி. அது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே அவன் இங்கே தான் ஓப்பன் ஆக போகிறான், இந்த கால் ஆப்ஷன் தான் எடுக்கணும், அந்த கால் ஆப்ஷன் அட்வான்ஸ் லெவல் இது தான், எல்லாமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்து ஒரு செகண்ட்லேயே அது வந்து ப்ராஃபிட் கொடுத்தது ஆக்சுவலாக ஸ்ரீராம் ஃபைனான்ஸு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஃபியூச்சர். $2,200ன்ற கால் ஆப்ஷன் தான் நம்ம எடுத்தோம். இதுதான் 2,200. ஆக்சுவலாக 2,210 ஓப்பன் ஆச்சு. அப்போ நம்ம 2,200 இந்த மணி கால் ஆப்ஷன் எடுத்தோம். 77ன்றது அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில் அவன் இவ்வளோ தூரம் போயிட்டான்.
100 வரைக்கும் போயிட்டான். கிட்டத்தட்ட 23 பாயிண்ட்டு. ஒரு பாயிண்ட்டுக்கு 300 ரூபா. 10 பாயிண்ட்லேயே நம்ம வெளியே வந்துட்டோம். 3000 ரூபா ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? இதுதான் ஸ்டாக் ஆப்ஷனோட பியூட்டி. தேங்க்யூ கைஸ். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.